ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேஎன் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நெட் கிளாத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெடிமேடில் வந்த ஒரு ப்ளவுஸ் ஹேண்டு ஸ்லீவ்ஸ் தான் இது. இது கட் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைடும் இந்த சைடும் நான் ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மேலேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே. அப்புறம் கீழவும் ஒரு கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரியே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இதில் நம்ம ட்ரேஸ் பண்ணி பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் 4 பெட்டல்ஸ் வர மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு டபுள் ஸ்டிச்சு கொடுக்குற மாதிரி ரெட் கலரில் சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கொஞ்சம் மெதுவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அந்த நெட்டு கிழிஞ்சிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த 3 ஃப்ளவர்ஸை வரைஞ்சிட்டு ஹேண்டுக்கு பார்டரில் மேலே ஒரு லைன் கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலரு. இந்த சில்வர் கலரில் இருக்கும் இது. இந்த கட் பீடை 1 லைன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேலே கிராஸாக 1 லைன் கொடுத்து நான் இதை இந்த மேலே பாதி அளவுக்கு நான் இந்த மாதிரி கிராஸாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை நெட் கிளாத்லேயும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு பெரிய கிளாத்தில் வேணால் பண்ணிடலாம். ஆனால் ஏற்கனவே கட்டிங் பண்ண ஸ்லீவ்ஸ்லேருந்து பண்ணுறது எப்படின்னு தான் நான் காட்டுறேன். இதே மாதிரியே இந்த ஸ்லீவ்ஸ் பூராவுமே நான் இந்த கட் பீடை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக இந்த ஒரு லைனையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது ரொம்பவே நேரம் எடுக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது இந்த ப்ளவுஸு. இதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நான் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த கட் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மேக்கிங் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த நெட் கிளாத்தில் பண்ணும்போது ரொம்பவே நம்ம நார்மலாக எடுக்கிற ப்ளவுஸில் இருக்கிற டைமிங்கை விட ரொம்பவே நேரம் எடுத்தது. இதை கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நெட் கிளாத்தில் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரியே நான் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி பண்ணி முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு பார்டர் ஒரு லைன் கொடுத்தோம் இல்லையா கட் பீட்டில், அது கீழவே நான் சுகர் பீட்டில் 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கு லீஃப் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கும் 2 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த லீஃபை எல்லாத்துக்குமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதுலேயும் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துக்க போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளவருக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி லீஃபை கொடுத்துட்டு 2 லைன் வர மாதிரி கொடுத்து முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா இந்த லீஃப்க்கும் கூட நான் கட் பீடை வச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த நெட் கிளாத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது முடித்ததும் பாருங்கள், இதனுடைய ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்.
இது முடித்ததுக்கப்புறமா அந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ரேண்டமாக கட் பீடை வந்து அங்கங்கே வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிஞ்சதும் மேலே வந்து கைக்கு வந்து பாதி லைனில் நான் வந்து அந்த கிராஸாக போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் மேலே வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவரை நான் கையிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இதுக்கு சைடில் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்டாக பண்ணால் தான் முடியும். இதில் ட்ரேஸ் பண்ணோன்னா அந்தளவுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த 5 பெட்டல்ஸ்க்குமே டபுள் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து எம்போஸ்டாக நல்லா தெரியும். இதுக்கு இதே மாதிரி ரிவர்ஸ்லேயே மறுபடியும் வந்து அப்படியே செகண்ட் லைனாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைனுமே பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இது முடித்ததுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற கேப்பில் எல்லாத்துலேயுமே லீஃப் டிசைனை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த லீஃப் டிசைனுக்கும் கூட நான் டபுள் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் கையில் வந்து போடுறதுக்கு நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுற மாதிரியே வரும். எல்லாத்துக்குமே நம்ம ட்ரேஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஃபஸ்ட்டில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடும். இதுக்கப்புறமா நான் வந்து அந்த நடுவில் எல்லா இடத்துலையுமே நான் இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை கட் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். அந்த லீஃப் டிசைனுக்கு கூட நான் இந்த கட் பீடையே ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடித்ததுக்கப்புறமா இந்த கட் பீடை வந்து நான் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன் மறுபடியும் கட் பீடையே கொடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். அங்கங்கே வந்து இதே மாதிரியே நான் கொடுத்து இந்த மேலே டிசைனில் வந்து பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரேண்டமாக வந்து அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ரவுண்ட் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ப்ளவுஸில் அந்த கிராஸாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கூட நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ரவுண்ட் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதனுடைய ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியல, ஏன்னா இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு லுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நான் இது ஃப்ரேம்லேருந்து எடுத்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது இதனுடைய ஃபைனல் லுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் மேலேயும் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் இந்த ஏற்கனவே கட் பண்ண ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.